அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ உங்கள் ஆழ்மனதில் அற்புத சக்தின்ற புக்கில் சாப்டர் நம்பர் 7 ஆழ்மனது வாழ்வை நோக்கி போகிறது அப்படின்ற டாபிக் போகிறோம். நம்ம டாபிக் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணாதவங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளோட வீடியோ கண்டினியூவாக உங்களுக்கு வரும். ஆழ்மனது வாழ்க்கையை நோக்கி போகிறதுன்னு சொல்கிறோம்ல. ஸோ அப்போ நம்ம வாழ்க்கை முன்னேறதுக்கும் நம்ம வாழ்க்கையில் கஷ்டப்படுறதுக்கும் நம்ம ஆழ்மனது தாங்க காரணம். நம்மளோட எண்ணங்கள் தான் ஆழ்மனத்துக்குள்ளே போகுது. ஸோ நம்ம வாழ்க்கை வெற்றியை நோக்கி போகிறதா, தோல்வியை நோக்கி போகிறதா, முன்னேறுகிறதா இல்லை பின்னடைகிறதா அப்படின்றது நம்மள ஆழ்மனத்தை பொறுத்து தான் இருக்குது. நம்ம மனதில் 90% மேலாக ஆழ்மனது தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஆழ்மனது 24 மணி நேரமும் ஓய்வில்லாமல் வேலை செய்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுக்கு எப்போது உதவி தேவைப்படுதோ, எப்போ நம்ம ஆபத்தில் இருக்குமோ அப்போ நம்மளுக்கு உதவி செஞ்சு ஆபத்துலேருந்து காப்பாற்றுறதுக்கு இந்த ஆழ்மனம் உதவுதுன்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம வாழ்க்கையிலே சில சமயம் பார்த்திங்கன்னா, அதாவது நம்ம ஸ்டெப்ஸில் இருந்து விழுகிற ஸ்டேஜில் போயிருப்போம். ஆனால் ஏதோ ஒரு பாயிண்டில் நம்ம கரெக்டாக காலை எடுத்து வச்சுருப்போம். இல்லை நம்ம ஏதோ ஒரு பஸ்ஸில் ஏறி ட்ராவல் பண்ணலான்னு நினச்சிருப்போம். ஏதோ ஒரு மைண்ட் அப்செட்டில் அந்த ஏதோ ஒரு ஞாபகத்தில் ஏதோ ஒரு சிந்தனையில் அந்த பஸ்ஸில் ஏறாமல் இருப்போம். ஆனால் அந்த பஸ் ஆக்சிடெண்ட் ஆகிருக்கும். அப்போல்லாம் நம்ம நினச்சிருப்போம், சொல்லியிருப்போம், ஜஸ்ட்டு மிஸ்ஸு, நம்ம தப்பிச்சிட்டோம், ஏதோ ஒரு கடவுள் புண்ணியத்தில் நம்ம காப்பாற்றிட்டாங்க. அது எல்லாமே நம்மளோட ஆழ்மனத்தோட வேலை தாங்க. ஸோ ஏதோ ஒரு இடத்துல நம்மளையும் நம்ம அறியாமல் விழிப்புணர்வை ஏற்படுத்தி நம்மளை அந்த ஆபத்தில் இருந்து அதை காப்பாற்றுதுங்க. இதில் நம்மளுக்கு யோசனை வரலாம், மனசோட வேலையை உடல் எப்படி செய்யுது, ஸோ மனதின் வேலையை உடல் எப்படி சித்தரிக்கிறது அப்படின்றத நம்ம ஆத்தர் அழகாக எடுத்து சொல்லியிருக்காருங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதனோட உடலில் இருக்க முதுகெலும்பு தாங்க முக்கியமான பகுதியாக கருதப்படுது. அந்த முதுகெலும்பு தாங்க முக்கியமாக 5 புலன்களையும் வேலை செய்கிறதுக்கு தூண்டுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ உணர்வு மனதின் ஒரு அங்கமாக முதுகெலும்பு இருக்கிறது அப்படின்னு நம்மளோட ஆத்தர் அழகாக சொல்லியிருக்காரு. நம்ம நிறையா படத்தில் பார்த்துருப்போம், அந்த முதுகெலும்பில் நிறைய சக்கரங்கள் இருக்குது. அதில் முதுகெலும்பில் இருக்க மைய சக்கரம் தான் நம்மளோட உடலை கட்டுப்படுத்தி நம்ம வேலைகளை செயல்பட உதவுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். ஸோ இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம ஆத்தர் மூளையில் இருக்கும் நரம்புகளால் உங்கள் உணர்வு மனதின் செயல்கள் கட்டுப்படுத்தப்படுகின்றன. ஸோ இது எல்லாருமே நமக்கு தெரியும், மூளையில் இருக்க நம்ம நரம்பு தான் நம்மளோட செயல்களை கட்டுப்படுத்துதுன்னு. ஃபார் எக்ஸாம்பிள், நெருப்புக்கிட்ட போனால் நம்மளையே நம்பறியாமல் ஒரு பயம் வந்து கையை டக்குன்னு எடுத்துருவோம், நெருப்பு சுற்றும் அப்படின்னு சொல்லி. அது எல்லாமே மூளையில் இருக்க நரம்பு ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் இது வேண்டாம் இது வேணும் அப்படின்றத செயல்படுத்துது. நம்ம மூளையவே ஆத்தர் 3 பகுதியாக பிரிச்சிருக்காங்க, முன்பாகம், நடுப்பாகம், பின்பாகம் அப்படின்னு. முன்பாகத்தை புறநிலை செயல்கள் எனவும் பின்பாகத்தை அகநிலை செயல்கள் எனவும் நடுவில் இருக்கிறத இரண்டையும் சேர்ந்த குணாதிசயங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. உங்கள் உடலை கவனித்து கொள்ள ஒரு அறிவாற்றல் உள்ளது அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாங்க. இதை எது சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம உடலில் இருக்க கண், காது, இதயம், குடல், சிறுநீரகப்பை, இது ஒவ்வொன்றுமே ஒரு உணர்வால் செயல்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உணர்வு மனத்தோட ஆலோசனைப்படி தான் இது எல்லாமே செயல்படுது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு, நம்மளுக்கு பிடிச்ச கலராக லைட் இருந்ததுன்னா நம்ம கண்கள் அதை பார்க்க தொடங்குது. ஸோ காது நமக்கு பிடிச்ச மியூசிக்கோ அப்படி இல்லாட்டி ஏதோ சத்தமானது இருந்ததுன்னா டக்குன்னு அது என்ன அப்படின்றத பார்க்க தோணும். இது மாதிரி உணர்வு மூலமாக தான் இது எல்லாமே செயல்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாம் எப்படி செயல்படுதுன்னா, நம்ம உடலில் நிறைய அணுக்கள் இருக்குது. இந்த எல்லா அணுக்களும் ஒன்றாக சேர்ந்து செயல்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓரணு உள்ள உயிர்களும் இருக்குது. நம்ம மனிதர்கள் இல்லை விலங்குகள் நிறைய அணுக்கள் சேர்ந்த உயிரினங்களும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எதனால் நம்ம உடல் அறிவாற்றல் உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, நம்மளுக்கு ஏதோ நோயோ ஏதோ ஒரு காயமோ புண்ணோ ஏற்பட்டுச்சுன்னா நம்ம அதில் ரொம்ப கவனம் செலுத்தினா அந்த புண்ணோ காயமோ நோயோ அதிகமாக தான் ஆகுன்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு, நம்ம கையில் ஏதோ ஒரு அடிபட்டிருக்கு, காலில் ஏதோ அடிபட்டிருக்கு அப்படின்னா ஜஸ்ட்டு அதுக்கு தேவையான ஆயில்மெண்ட்டோ சும்மா நார்மலாக வீட்டில் இருக்க தேங்காய் எண்ணெய் கூட கிராமத்து சைடு யூஸ் பண்ணுவாங்க, மஞ்சள், தேங்காய் எண்ணெய் அது மாதிரி போட்டுட்டு நம்ம எந்த ஒரு பேண்டேஜும் போடாமல் விட்டாலே அது நார்மலாக சரியாயிடும். அதுக்கு பதிலாக அதை போய் ஹாஸ்பிட்டல்
ஹாஸ்பிட்டலில் கத்தி வச்சு கீச்சுறது, இல்லை கையிலேயே நான் ஏதாவது பண்ணுறேன், இல்லை கையை வச்சு சுரிஞ்சிட்ருக்கோம், இல்லை அதுக்கு நான் வேறு ஏதாவது ஆயில்மெண்ட் போடுறோன்னு ஒரு ஆயில்மெண்ட்டுக்கு பதிலாக 2-3 ஆயில்மெண்ட்டை போடுறது. இது மாதிரி அது என்னவோன்னு அதை பார்த்துக்கிட்டே இருந்தால் தான் அந்த நோய் வந்து ரொம்ப அதிகமாகும். நம்ம மேலே இவங்க அதிகமாக கவனம் செலுத்துகிறாங்க. அப்போ இவங்க நம்மளை கவனிக்கிற மாதிரி செய்யணும்னு அந்த நோயும் அந்த வியாதியும் அந்த புண்களும் அதிகமாகும்னு சொல்கிறாங்க. ஸோ நமக்கு ஏதோ ஒரு வியாதியோ நோயோ வந்துச்சுன்னா அதில் அதிகம் கவனம் செலுத்தாமல் இது ஒன்றும் இல்லை, சாதாரண புண்ணு தான், நமக்கு சரியாயிரும்ன்ற நம்மளோட நல்ல எண்ணத்தை அதிகப்படுத்திக்கணும், தைரியத்தை அதிகப்படுத்திக்கணும்னு சொல்கிறாங்க. 1917 முதுகெலும்பு காச நோயால் பாதிக்கப்பட்ட ஒரு சிறுவன், நமக்கு இது எதுவுமே இல்லை, இது ஈஸியாக சரியாயிரும், என்னால் எழுந்து நிற்க முடியும், என்னால் நடக்க முடியும், எனக்கு வியாதிகள் இல்லை அப்படின்னு தன் மன தைரியத்தினாலேயே அந்த நோயை முழுமையாக குணப்படுத்தினா அப்படின்றத ஒரு செய்தித்தாளில் நம்ம பழங்காலத்தில் படிச்சிருப்போம். ஸோ நம்மளோட மன தைரியம்தான் நம்ம வாழ்க்கை முன்னேறதுக்கு காரணம். ஸோ ஆழ்மனது வாழ்வை நோக்கி போகிறது என்றால் நம்மளோட எண்ணங்கள் ஆழ்மனதிற்கு கொண்டு செல்லும் பொழுது முன்னேற்றமான ஒரு நேர்மையான அன்பான கோபம் இல்லாத செயல்களால் நம்ம ஆழ்மனதிற்கு நல்ல எண்ணங்களை கொண்டு சேர்க்கும் பொழுது நம்ம வாழ்க்கும் முன்னேற்ற திசையை நோக்கி போகும். நல்ல எண்ணங்களாலும் தைரியத்தாலும் நோயற்ற வாழ்வோடு வாழ்க்கை முன்னேற நிலையில் அடையச் செய்வோம். நன்றி, வணக்கம்.